Hello, வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண இந்த பார்ட்டி வேர் அண்ட் ஃபெஸ்டிவல் வேர் அண்ட் வெட்டிங் வேர் கவுன்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற இந்த வைப்ரண்ட்டான கலரில் இருக்க எல்லோ கலர் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி இந்த கலர் நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்கும்போது. அதனால் நான் சூஸ் பண்ணேன். பட் நேரில் வரும்போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணது என்னென்னா கொஞ்சம் கசிங்கி இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு டூ இதில் தான் இருந்துச்சு. எனக்கு பிக்சரில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சைஸும் நான் மீடியம் தான் சூஸ் பண்ணேன்னா மீடியம் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு மீடியம் தான் எனக்கு கரெக்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி நல்லாவும் இருக்குது. இது வந்து மெட்டீரியல் வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியல். இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 641. ரொம்ப தாராளமாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப எங்கேயுமே எனக்கு குத்துற டைப் இல்லை, எங்கேயுமே ஹிச்சி டைப் எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னா, நல்ல ஒரு டீப்பாக நெக்கு. இது ஃப்ரண்ட்டில் எனக்கு கொஞ்சம் டீப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கொஞ்சம் தூக்கி போட்டிருக்கேன். எனக்கு டீப்பாக தான் இருக்குது. எனக்கு பேக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டீப் தான் இது. அண்ட் இது கையில் வந்து பாருங்கள் அழகாக பஃப் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. இங்கே ப்ளீச்சி மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலி இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் சூஸ் பண்ணேன். அண்ட் ஒரு சிம்பிளான ஒரு பானைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நமக்கு ஒரு ப்ளீட்ஸ் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த க்ரஷ்ட் டைப்பில் வந்து எனக்கு இந்த ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சில கவுன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ரயான் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லவே இல்லை. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. நாட்டில் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருக்குது. பேக்லேயும் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டிசைன் தான் இருக்கும். ரொம்ப மைல்டான கலர்ஸ் தான். எல்லோ வந்து ரொம்ப பாப்பப்பாக இருக்கும்னு நினச்சேன்னா அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் சட்டிலான எல்லோ தான் இருக்குது. அண்ட் சட்டிலான ஆரஞ்சு அந்த க்ரீன் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு லாவெண்டர் கலரில் இருக்க ஒரு இயரிங் பேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு இயரிங் ப்ளீஸ் ஒரு லாங் ஸ்டேட்மெண்ட் இயரிங் போட்டுட்டிங்கன்னா நெக்குக்கு நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வாட்ச் ஒரு பிரேஸ்லெட் மட்டும் போட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கழுத்துக்கு எதுவும் போட தேவையில்லை. அப்படி இல்லை நீங்கள் நெக்குக்கு ஹெவியாக போடுறீங்கன்னா இயரிங் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கவுனுக்கு. ஸோ ஃபுல் வீடியோவில் பார்த்துலாமா? செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் கலரில் இருக்கிற இந்த பானி ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயே நிறைய கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி இது பர்பிள் கலரு, ஆரஞ்சு, பிங்க் அண்ட் க்ரீன் இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒன்று வளர்க்குறோம்ல அதுதான். சாரி, அந்த மாதிரி கூட நான் விளையாடல, அதனால வந்து அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. சாரி. ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த கலர் எனக்கு பிடிச்சதான் ரொம்ப வாங்கினேன் நான். அண்ட் இந்த கலரில் வந்து என்னென்ன சைஸஸ் இருக்குன்னா 6XL வரைக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜில் இருந்துச்சு. எனக்கு மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணால் மீடியம் சைஸ் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்ன எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னா இந்த ப்ளீட்ஸ் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் லிஃப்டடாக இருக்குது. தெரியுது அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் லிஃப்டடாக இருக்குது. ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் இருக்குது. ஆக்சுவலி ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப நரன்னு இல்லை, ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப சாஃப்டாக இல்லை, ரொம்ப நரன்னு இல்லை, வேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற அளவுக்கு எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ எங்கேயுமே குத்துற டைப் எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். 2 சைஸ் தான் எனக்கு வந்துருக்கு. தெரியுது அவங்களுக்கு இனிமேல் நான் டிப்ஸில் எதுவும் போடல நான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிட்டிங்காக ஸ்டிச் இல்லைனாலும் ஓகே ரீசனபிளான ஒரு கரெக்டான ஃபிட்டிங் தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டைட் பண்ணால் தான் ரொம்ப டைட்டாக இருக்கும், ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 393 தாராளமாக மஸ்ட் பை நான் சொல்லுவேன் நான். ஸோ 393க்கு ஒரு ஃபெஸ்டிவல் கவுன்னு நம்ம வந்து வாங்குறது ரொம்ப ரேர். ஸோ இது ஸ்டிச் பண்ணி நம்ம ரெடிமேடில் இருக்கிறது ரொம்ப தாராளமாக வாங்கலாம். அது இந்த பாந்தினி டிசைன் ஸோ அப்படி இது வந்து நல்லா ஃபுல் ஹேண்ட் போல் எனக்கு வந்து 3/4 இருக்குது எனக்கு. ஸோ இட்ஸ் ஓகே. பட் இதுவும் ஸ்டைலாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரயான் தான் நினைக்கிறேன், இல்லை காட்டன் பிளெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரயான் தான் நினைக்கிறேன். ரயான்னா ஓகே, அதுவும் வந்து இது குத்துற ஃபீலெல்லாம் கரெக்டாக இருக்குது. ரயான் வந்து எனக்கு லைனிங் வந்து எனக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது. இதுவும் வந்து ஆங்கிள் லென்த்தில் இல்லாததுனால இது நம்ம கால் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஒரு டார்க் ஷேடில் இருக்கிற ஒரு பேண்ட் வந்து லெகின் வந்து நீங்கள் வேர் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஹார்டாக தெரியாது அது.
இதை குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது மாஸ் பைன்னு நினைக்கிறேன், சூஸ் பண்ணது எதுவும் தப்பாக ஆகலை. ஐம் ஹாப்பி. ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கிற இந்த ஒரு அனார்கலி அண்ட் கவுன்னு சொல்லலாமா, அனார்கலி செட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, எனக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆஃப் ஒயிட்ல இந்த பிங்க் இந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா. நல்லா பிக் பிக் ஃப்ளாஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பளிச்சுன்னு இருக்குதான், பட் ஸ்டில் வந்து அந்தளவுக்கு பளிச்சுன்னு இல்லை. கொஞ்சம் இருந்ததுன்னா பளிச்சு மேபி தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கங்கே இருக்கிறதுனால ஒரு சட்டிலான கலரில் தான் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அண்ட் இந்த சைடில் ஃபுல் இந்த லேஸ் ஒர்க் கொடுக்கல, த்ரெட் ஒர்க்கில் சம்பி கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இங்கே வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் பிக் டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு வச்சு போட முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கினா நெக்ஸ்ட் சைஸ் வாங்கி நீங்கள் ஆல்டர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சைஸ் வாங்கினீங்கன்னா லூஸாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ நீங்கள் லைட்டாக டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3/4 வந்து நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, லைனிங் கிடையாது. உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது வந்து ரயான் மெட்டீரியல், ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. கீழே பாட்டம்லேயும் வந்து உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ரேஞ்ச் வந்து 571 தான். தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். 571 இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆக்சுவலி. இதுக்கு ஒரு பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளெயினான ஒரு சாண்டில் கலரில் ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் ஒரு பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, எனக்கு எங்கேயுமே குத்துற டைப் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆக்சுவலி. இப்போ பார்த்ததுல இந்த 3ல் வந்து எனக்கு இதுதான் வந்து ஷால் வித் பேண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே வந்து வெறும் கவுன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம் அண்ட் ஷால் எதுவுமே அது கொடுக்கல. ஸோ அது அப்படியே போடாத நல்லாயிருக்கும், இது இப்படி போடாத நல்லாயிருக்குன்ற மாதிரி இருக்குது எனக்கு. இது வந்து இன்னும் லாங்காக லென்த்தியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது எனக்கு. ஸோ அதனால இதுக்கு பேண்ட்டும் இந்த ஷாலும் பேர் பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து உள்ள விசிபிளாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் பேண்ட் வந்து வேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு அவ்வளோதாமே தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. 571 தாராளமாக வாங்கலாம். இதுக்கு ஒரு நாட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது ஆக்சுவலி அந்த ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்குது. இது ஒரு நல்ல பெரிய இயரிங்காக அண்ட் ஒரு பிரேஸ்லெட் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு காப்பு மாதிரி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபுல் வீடியோ பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஃபோர்த் பார்க்க போது இந்த மெஹந்தி க்ரீனில் இருக்க அந்த கவுனை பார்க்க போகிறோம். இந்த கலர் எனக்கு எதனால பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கலர் காம்பினேஷன் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதே நிறைய 2 கலர் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருந்துச்சு. ரெட் கலர் ஒன்று இருந்துச்சு அண்ட் பிளாக் கலர் இருந்துச்சு. எனக்கு 2 விட எனக்கு இது கொஞ்சம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் நான் சூஸ் பண்ணேன்னு. இது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிசைன்ஸ் பாருங்கள், ஃபுல் சம்கி ஒர்க்ஸு. ஸோ அந்த லைட்லேயே தெரியும் உங்களுக்கு, ஃபுல் இந்த நல்லா தெரியுது பாருங்கள், சம்கி அந்த கிளிட்டர் ஆகிறது. அண்ட் இது இந்த பிங்க் அண்ட் எல்லோ இந்த கோல்டன் இந்த காம்பினேஷன் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தெரிஞ்சுது. ஸோ அதனால் சூஸ் பண்ணேன்னு. இது ரொம்ப நேரம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸில் மட்டும் வந்து லைனிங் கிடையாது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, லைட்டாக லூஸாக இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, நாட் டூ மச். எனக்கு இதெல்லாம் எம் சைஸ் தான் வாங்கினேன், எம் சைஸ் 2 சைஸில் தான் இருக்குது எனக்கு, எந்த நாட்டும் இல்லை எனக்கு. இதுக்கு ஒரு நாட் கொடுத்துருக்காங்க பேக்கில். சரி, இது சிம்பிளான ஒரு நாட் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு எனக்கு ஃபுல் லென்த்தாக தான் இருக்குது எனக்கு. லைனிங் வந்து எனக்கு ஆங்கிள் லென்த்தில் தான் இருக்குது. இதுக்கும் நம்ம வந்து ஒரு டார்க் கலரில் இருக்குது, நம்ம ஒரு பேண்ட் வந்து பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நல்லா இருக்குது. இதுக்கு வந்து வெறும் கவுன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் பாருங்கள், இந்த இதுவும் ஜார்ஜெட் மேட் தான். நான் இந்த பாந்தி ட்ரெஸ் காமிச்சேன் செகண்ட் ஒன்று, அதில் வந்து எனக்கு ரொம்ப ப்ளீட் வந்து தூக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ தூக்கிட்டு இல்லை, ஸ்டிச் பண்ணி இப்படி வந்த மாதிரி தான் இருக்கே தவிர இந்த ஹைன் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப தூக்கி இருந்துச்சு. இது வந்து ஒரு கொஞ்சம் சட்டிலாக அமிங்கி இருக்க மாதிரி இருக்குது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரெண்டுமே வந்து ஓகேவான லெவலில் தான் இருந்துச்சு, ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை.
ஸோ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்ல ஒரு பார்ட்டி வைப்பும் கொடுக்குது எனக்கு. ஸோ அதனால ஆப்போசிட் கலரில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு ஜிம்கி நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இது கூட நீங்கள் வந்து ஹெவியாக பேங்கிள்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ் நாட் நெசசரி, நல்லாவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேங்கிள் மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம், நல்லா இருக்குது. இல்லை இதை விட ஒரு இயரிங் பெருசாக போட்டுருக்கீங்கன்னாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 570 தான். தாராளமாக 570க்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நல்ல ப்ளீட்டியாக இருக்குது. சி தெரியுதா உங்களுக்கு? நல்ல ப்ளீட்டியாக இருக்குது. நல்லா ப்ளீட்ஸும் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த நெக்கில் இருக்கிற டிசைன்ஸும் வந்து எதுவும் விட்டு போகலை, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா சம்கி ஒர்க்ஸும் நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பிங்க் கலரில் இருக்க ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் கவுன் தான் பார்க்க போகிறோம். இந்த கவுன் எனக்கு எதனால பிடிச்சிருந்தா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கவுனாக இருந்துச்சு எனக்கு. இதோட மெட்டீரியலும் நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது, கொச்ச கொச்சன்னு இருந்தாலும் நல்லா இருக்குது எனக்கு. அண்ட் வந்து இதோட டிசைனும் ரொம்ப யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ப்ளீட்ஸ் வச்சு, இது ஒரு லாங் ஸ்லீவ் தான் இது ஆக்சுவலி. இது மாதிரி நம்ம நாட்டும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வரி பண்ண தேவையில்ல, ஃபுல் கவரேஜாக தான் இருக்குது நம்மளுக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ தூரமும் விட்டுக்கலாம், நாட் ரிமூவ் பண்ணி எவ்வளோ தூரம் நிற்கும் நம்மளுக்கு. இல்லை இவ்வளோ தூரம் எவ்வளோ நம்ம லென்த் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது எக்ஸ்டெண்ட். ஸோ அந்த வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ரொம்ப நல்லா இருக்குது. இதோட கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஹிப் பெல்ட் நல்லா இருந்து. எனக்கு ஆக்சுவலி பிட் லூஸாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ எனக்கு பிட் லூஸாக இருக்குது எனக்கு. இல்லைன்னா எனக்கு 2 சைஸ் வந்துச்சு, எனக்கு கரெக்டாக நினைக்கிறேன். நான் மீடியம் தான் ஆர்டர் பண்ணேன், மீடியம் சைஸில் எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். பட் மேபி நான் ஸ்மால் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குது எனக்கு. மேபி நான் ரிட்டன் போட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவேன் நான். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த நாட் இந்த ஸ்லீவ்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது நம்ம ஒரு வெட்டிங் கூட நம்ம வேர் பண்ணி போகலாம், அந்த மாதிரி இருக்குது. நல்லா பெரிய இயரிங் போட்டுக்கோங்க. இது ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில், இல்லை ஆரஞ்ச் டோனில், இந்த மாதிரி எல்லோ டோனில், அது மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ஒரு இயரிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 789. 789க்கு இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிற கவுனுக்கு நான் வந்து ரேஞ்ச் கொடுக்கலாம், இல்லை ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆழமாக கொடுக்கலாம், ஒர்த்து தான். ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது இந்த ஸ்டைலு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபுல் இதோ பாருங்கள், நம்ம கை போகுது, சும்மா ஸ்டைலுக்கு தான் ஒரு ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ளீட்ஸ் அதுவும் ப்ளீட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம தெரிஞ்ச நம்மளுக்கு. நான் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து நான் ஆக்சுவலி அந்த டை கட்டிட்டு வந்து நான் இதுன்னு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு தோணுச்சா, நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், அப்போ தான் அந்த ப்ளீட்ஸியாக தெரியும் நம்மளுக்கு. இன்னும் நம்ம வேணும்னா நம்ம நல்லா இறக்கிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆக்சுவலி இது. சரி, பேக்கில் அதே டிசைன் தான் இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அண்டராம் தெரியுமா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப இறக்கமாலாம் தெரியல, கரெக்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபுல் வீடியோவில் பார்த்துலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த கிரே கலர் ட்ரெஸ்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கவுன் எனக்கு எதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஆக்சுவலி இந்த ப்ளீட்ஸ் இருப்பாங்க ஸ்லீவில், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருக்குது. அண்ட் இந்த பிளெயின் கவுனில் வந்து ஃபுல் பிளெயின் தான். இந்த பிளெயின் கவுனில் வந்து எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்குது பாருங்கள், மல்டி கலர்ஸில், எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. அதான் எனக்கு நான் வாங்கினேன். இதில் வந்து நம்ம நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இது வந்து க்ரீன் கலருக்கு, டார்க் க்ரீன், மெரூன் அண்ட் பிங்க் அண்ட் சமௌட் கலர், இன்னொரு கலர் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த கலர் நான் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலையே, இதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மீடியம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன்னு. எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குது எனக்கு ஆக்சுவலி, தெரியுதா உங்களுக்கு? ஃபிட்டிங்காக இருக்குது. நான் எதுவும் கிளிப்ஸில் எதுவும் போடல, ஃபிட்டிங்காக இருக்குது எனக்கு. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் வந்து ஆங்கிள் லென்த்து தான், அந்த லைனிங் இருக்குது. அண்ட் வந்து ஃபுல் லென்த்தில் தான் உங்களுக்கு வந்து கவுன் இருக்குது. இதுவும் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 396. ஸோ ஓகே, நம்ம இந்த ரேஞ்சுக்கு இந்த ட்ரெஸ் வந்து வாங்கலாம். ரொம்ப நரன்னு இல்லை, எங்கேயும் குத்துற டைப் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 2 சைஸில் தான் வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக போட உங்களுக்கு இஷ்டம் இல்லை, கரெக்டாக போட இஷ்டம், ரொம்ப டைட்டாலாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ
கரெக்டாக போட உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சைஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிட் லூஸாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் சைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்ட்டி வேறு யூஸ் பண்ணலாம், வெட்டிங் வேறு யூஸ் பண்ணலாம், வெட்டிங் கவுன்ஸ்க்கு அண்ட் ஃபெஸ்டிவல் வேர்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். தாராளமாக நல்லாயிருக்கும். இப்போ அப்கமிங் வெட்டிங் சீசனுக்காக நீங்கள் இதை ரொம்ப சூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், சிஸ்டர் பிரைட் மெய்ட்ஸ் அதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லாம் நம்ம வந்து தாராளமாக போகலாம். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரீசனபிள் ரேஞ்சாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு மஸ்ட் பையாக இருக்குது எனக்கு. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோவில் பார்த்த எந்தெந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் எதெல்லாம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரெஸ் வேர்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேர்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் ஜெம்னா. பாய்.